மஸ்ஜிதுல் ஹரம் இமாமாக இருக்கும் அஷ்ஷேஹ் அப்துர் ரஹ்மான் சுதைஸ் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் ஒரு உரை நிகழ்த்தினார். உரையாற்றும் பொழுது ஒரு அருமையான சம்பவத்தை நினைவு கூறினார். ஒரு சிறுவன் இருந்தானாம். அந்த சிறுவன் மற்ற சிறுவர்களைப் போலவே குறும்புத்தனமானவான். ஒரு நாள் அந்த சிறுவனின் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தார்களாம். அப்பொழுது அந்த சிறுவன் தாய் விருந்தாளிகளுக்கு பரிமாறுவதற்காக உணவு தயாரித்துக் கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது அந்த சிறுவன் என்ன செய்தானாம் தெரியுமா? விளையாட்டுத்தனமாக தாய் சமைத்த உணவில் மண்ணை அள்ளி போட்டு விட்டானாம். இதை கண்ட தாய் மிகவும் கோபப்பட்டு மிகவும் சத்தமாக, அல்லாஹ் உன்னை ஹரமுக்கு இமாமாக ஆக்கட்டும், இங்கிருந்து ஓடிவிடு என்று சத்தமிட்டார்கள். என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் உன்னை ஹரமுக்கு இமாமாக ஆக்கட்டும், இங்கிருந்து ஓடிவிடு என்று சத்தமிட்டார்கள். இந்த கதையை சொன்ன அஷ்ஷேஹ் அப்துர் ரஹ்மான் சுதைஸ் இமாம் அவர்கள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார்கள். பின்னன்று தன்னுடைய அழுகையை அடக்கிக் கொண்டு அவர் தொடர்ந்தும் உரையில் சொன்னார்கள், மக்களே, அந்த சிறுவன் யார் தெரியுமா? ஹரமின் இமாமாக உங்களுக்கு முன்பாக இருக்கும் நான் தான் அந்த சிறுவன் என்றார்கள். சுப்ஹான் அல்லாஹ்! தாயின் அந்த பிரார்த்தனையால் ஹரமின் இமாமாகவும் தமது அழகிய குரலில் திருக்குர்ஆன் ஓதி கோடிக்கணக்கானோர் உள்ளங்களை கொள்ளை கொண்டவராகவும் இருக்கின்றார்கள் இன்று. மாஷா அல்லாஹ்! ஈமாம் அவர்களின் இந்த உரையாடல் உலகில் உள்ள அனைத்து தாய்மார்களுக்குமே ஒரு பாடமாகும். குழப்படி செய்கின்ற, குறும்புத்தனம் செய்கின்ற, பெரளி பண்ணுகின்ற, சொல் பேச்சு கேட்காத சிறு வயதில் உள்ள உங்கள் குழந்தைகளை கடின வார்த்தை கொண்டு திட்டுகின்ற தாய்மார்களை நாம் பார்க்கின்றோம். உள்ளத்தில் இருந்து அப்படி வார்த்தைகள் வராவிட்டாலும் கோவத்தில் வரக்கூடிய வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் இன்று நாம் சர்வசாதாரணமாக கருதுகின்றோம். கோவத்திலேனும் நல்ல வார்த்தைகளை கொண்டே நம் பிள்ளைகளுக்கு கூற வேண்டும் எனபது இந்த இமாமின் சொற்பொழிவில் நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடிகின்றது. அல்லாஹ்தான் பாதுகாக்க வேண்டும் நம் சந்ததிகளை. ஆமீன். இந்த உரையை கேட்டதும் எனக்கு உங்களுடன் எழுத்து மூலமாக பதிந்து உங்களுக்கும் பகிர வேண்டும் என்பதற்காகவே பதிவு செய்கின்றேன். நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒரு சில தாய்மார்களுக்கு உதவும்.